லீடர்ஸ் ஈட் லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கோஸ் டு எம்ப்ளாயீஸ். 100 எம்ப்ளாயீஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், 500 எம்ப்ளாயீஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். இது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து சேலஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் விஷன் எவ்வளோ பெருசோ அவ்வளவுக்கு உங்களுடைய டீம் சைஸ் வந்து பெருசாகணும். ப்ரியாரிட்டி டு அதர்ஸ், தென் ஃபைனல் தே. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய பிஸ்னஸை பற்றியான நிறைய வீடியோஸ், அதாவது ஒரு பேசிக் பிஸ்னஸ் டெர்மினாலஜிஸை பற்றி பார்த்துருக்குறோம், சரிங்களா. கம்பெனியோட க்ரோத்தை பற்றி பார்த்துருக்குறோம், மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனை பற்றி பார்த்துருக்குறோம், லீடர்ஷிப்பை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு சைமன் சினக் எழுதுனது. இந்த சைமன் சினக் வந்து ஏற்கனவே ஒரு ஃபேமஸ் புக் என்னென்னா ஸ்டார்ட் வித் ஒய் அப்படிங்கிற புக்கு. அது ரொம்ப பெஸ்ட்டு செல்லர். ஸோ அவர் எழுதின புக்கு வந்து அந்த லீடர்ஸ் ஈட் லாஸ்ட்டு. இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்மால் என்டர்ப்ரனராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மிட் சைஸ் 100 எம்ப்ளாயீஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், 500 எம்ப்ளாயீஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், ஈவன் 1000 கூட வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து சேலஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. 10 மெம்பராக டீமாக இருக்கும்போது வந்து ரொம்ப இஷ்யூஸ் வராது, ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம், அங்கேயே என்னங்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ 50 ஆகும்போதே வந்து தேர்ஸ் த சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எரப்டாக ஆரம்பிக்கும். ஸோ 100 ஆகும்போது அதிகமாகும், 500 ஆகும்போது அது இன்னும் அதிகமாகும். ஸோ இப்போ இதில் லீடர்ஷிப் இந்த இடத்துல வந்து அந்த 500லாம் ஆகும்போது வந்து லீடர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ராபின் சர்மா வந்து எனக்கு ஒரு மெயில் ரெகுலராக அந்த ஒரு நியூஸ் லெட்டரில் வரும். ஸோ அதில் வந்து ஒரு தடவை படிக்கும்போது சொன்னார், உங்கள் விஷன் எவ்வளோ பெருசோ அவ்வளவுக்கு உங்களுடைய டீம் சைஸ் வந்து பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்கள் விஷன் பெருசு, நான் வந்து 100 கோடி பண்ணணும், அடுத்தது வந்து 1000 கோடி பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய விஷன் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அளவுக்கான பீப்புள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் சிங்கிள் மேன் $1 பில்லியன் கம்பெனின்னு பேசுகிறாங்க. அது என்ன ப்ராக்டிக்கலி அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது அதெல்லாம் தெரியாது. பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகள் பெரிதாகும்போது அந்த கனவுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா பீப்புள்ஸ் தேவைப்படுவாங்க. பீப்புள்ஸ் நிறையா வரும்போதே அங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ வந்து லீடர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் அப்படிங்கும்போது வந்து லீடர்ஸ் ஆல்வேஸ் கிவிங் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி டு அவங்களுடைய சப்பார்டினேட்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கு. அப்போ தான் வந்து லீடர்ஸ் வந்து தே ஏர்ன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் வருது அப்படிங்கிற ஆஃபர்னால் வந்து ஏதாவது ஒரு கூப்பன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டீமுக்கு ஒரு கூப்பன் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயீஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். யாராவது வில்லிங் டு டேக், உங்களுக்கு வந்து ஒரு மூவி டிக்கெட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக, அப்போ வந்து அதை வந்து எம்ப்ளாயீஸ் கொடுக்கணும். நீங்கள் அந்த ஆஃபரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடாது, ஓகேவா. யாரும் எடுத்துக்கல அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த ஆஃபரை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் பண்ணும்போது வந்து யூ கெயின் தி ரெஸ்பெக்ட், ரெகக்னைஷன் அமோங் யுவர் டீம் மெம்பர்ஸ். ஸோ இது வந்து ஈவன் ஃபவுண்டராக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் ப்ரியாரிட்டைஸை வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுக்கணும். எனக்கு இது சொல்லும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, 2020 கொரோனா டைமில் வந்து அப்போ எல்லாமே ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த டைலேருந்து ரெகுலராக வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் அந்த சிகே ரங்கநாதன், கெவின் கேர், அவர் வந்து பேசினார். ஸோ இப்போ நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து ரெவன்யூ வருது, ரெவன்யூவில் எக்ஸ்பெண்டிச்சர் போக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து இட் கோஸ் டு ஃபவுண்டர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம், அல்லது ஓனர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது எந்த ப்ரியாரிட்டி பேசிஸில் இந்த பணம் வந்து போகும், எக்ஸ்பெண்டிச்சர் போகும், ப்ராஃபிட்டு ஓகேங்களா, அது போகுது. பட் ஆனால் ப்ரியாரிட்டி என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கோஸ் டு எம்ப்ளாயீஸ். உங்களுடைய சேலரி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. உங்கள் வரக்கூடிய ரெவன்யூவில் ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சேலரியாக இருக்கணும், செகண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வெண்டாராக இருக்கணும், தேர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மேபி வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பேங்க். நீங்கள் லோன் போயிருந்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம், பேங்க்கு லோன் கட்ட வேண்டியது, ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது, அது தேர்ட் ப்ரியாரிட்டி. ஃபோர்த் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம். ஃபிஃப்த்தாக தான் வந்து ஃபவுண்டருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபவுண்டர் தான் டாப் மோஸ்ட் லீடர் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ அந்த ப்ரியாரிட்டி வரும்போதே வந்து நீங்கள் வந்து அங்கேயே வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணணும், டீம்கிட்ட அதிகமாக வந்து வேலை வாங்கணும். பட் இந்த ப்ரியாரிட்டியெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து லீடர்ஸ்க்கு வந்து உண்டான ஷேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபவுண்டர்ஸ் வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் வந்து அவங்க, ஏன்னா வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லா ரிஸ்க்கையும் அவங்க தான் சுமந்துருக்குறாங்க. அப்போ சக்ஸஸ் ஆகும்போது அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பட் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் ஹானர் பண்ணிட்டு தான் வந்து அதில் மீதி தான் வந்து எடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இது
இது வந்து கீழேயும் இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு ஓனராக ஃபவுண்டராக நீங்கள் எப்படி வந்து அந்த லீடர்ஷிப்பை வந்து ஷோ பண்ணுறீங்களோ, கம்பெனிக்குள்ளே எப்படி வந்து அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறீங்களோ, அப்படி தான் வந்து அடுத்த லெவல் ஆஃப் லீடரும் வந்து அவங்களுடைய சப்பார்டினேட்டுக்கிட்ட வந்து பண்ணுவாங்க. பண்ணல அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ அப்படி அவங்க எப்போவுமே மாறல அப்படின்னா அவங்கள அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரியா? ஸோ அப்போ லீடர்ஸ் ஈட் லாஸ்ட். ஸோ அதுதான் வந்து இது மூலிமா சொல்லக்கூடிய விஷயம். லீடர்ஸ் வந்து முதல்ல ப்ரியாரிட்டி டு அதர்ஸ், தென் ஃபைனல் தே. இப்போ நான் அதை எப்படி சிம்பிளாக சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ஹோஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு விருந்துக்கு கூப்பிட்றீங்க. ஸோ அந்த விருந்தில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கூடாது. முதல்ல வந்து எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு, அது ஆக்சுவலாக இந்தியன் கல்ச்சரே அந்த மாதிரி தான். நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு நீங்கள் தான் கடைசியாக சாப்பிட்ணும். ஸோ அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்போட லெசன். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிக்குள்ளே ஒரு ஹார்மனி வரும். தேங்க்யூ.